நம்ம பகுதியில் எங்கள் ஊரில் கரணமல்லூர் தொகுதி எடுத்துக்கினாலே வன்னியர் டாமினேஷன், வன்னியர் தவிர வேறு யாருமே வர முடியாது. அது தலித் வந்து ரொம்ப எவ்வளோதான் கில்லாடியாக இருந்தாலும் அவனை பயன்படுத்திட்டு, அவன் மூளையை பயன்படுத்திட்டு, அவனுடைய செல்வாக்கை பயன்படுத்திட்டு பற ஓட்டுங்களை அவன் மூலியமா வாங்க முடியுதே தவிர இவனை வந்து ஃப்ரண்ட் லைனில் லைம் லைட்டில் கொண்டு வரதுக்கு நோபடி இஸ் இன்ட்ரெஸ்டட். யார் யூஸ்டு அவங்களுக்குள்ளே ஒரு புரிதல் ஏற்படுத்திக்கிறாங்க பீரியாடிக்கலாக. ஒரு இந்த காலகட்டத்தில் நான் நிற்கிறேன்டா எலெக்ஷனில் அப்படின்னு சொல்லி எல்லா ஓட்டும் வாங்கிக்கிறாங்க. ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு இது தான் உருவாக்குறாங்களே ஒழிய அவங்க உள்ளுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஆமாம், உலகத்தில் இருக்கிற அத்தனை காஸ்ட்டும் இருக்குது. எங்கள் ஊர் எடுத்துக்கணும்னா நாயுடுல 2 நாயுடு, கவர நாயுடு, கமா நாயுடுக்கிறான். செட்டியாரில் கோமட்டி செட்டி, வாணி செட்டிக்கிறான். முதலியாரில் அகமுடைய முதலியார் இருக்கிறான், செங்குந்த முதலியார் இருக்கிறான். யாதவங்கிறான், ஒட்டை செட்டிக்கிறான், ஐயர் இருக்கிறாங்க. ஆச்சாரியில் 3 ஆச்சாரிக்கிறான். பொற்கோளர், அதான் தட்டான், மர ஆச்சாரி, அப்புறம் கருமா, 3 ஆச்சாரி இருக்கிறான். யாதவ அதாவது இது இருக்கிறாங்க. அப்புறம் வேற இது என்னென்ன வேடர்கள், அவ்வளோ சாதி அங்கே இருக்குது. வன்னியர்கள் இருக்காங்க கரெக்டாக. ஆமாம், வன்னியர்கள் இருக்கிறாங்க. அவங்க தான் மெஜாரிட்டி. பறையர்கள் வந்து அது ஒரு ஸ்மால் பாக்கெட்டுங்க, 10,000 மக்கள் தொகை ஊரில். எங்களுக்கு சின்னது, நாங்கள் எதிலையுமே அவங்களுக்கு தூசி எதிர்த்து நிற்க முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் என்ன படிப்போம். சாமியாராக இருந்தால் அது ஒரு விஷயம். நம்ம இதான் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் ஜாப்னு நான் நினச்சிக்கிட்டு தான் நான் சாமியாராக விரும்புகிறேன். அப்போ தான் இந்த கூட்டத்தை வந்து எதிர்க்க முடியும், நம்ம மக்களுக்கு சக்தி கொடுக்க முடியும். சேத்பட்டிலேருந்து நடுராத்திரிலாம் ஓடியாரோம், தண்ணி பிரச்சனை வரும், ஃபோன் வரும். நான் சேத்பட்டில் இருக்கும்போது நடுராத்திரிலாம் ஓடியாந்துக்கிற ஊரில் வந்து அந்த கனெக்ஷன் கொடுக்காதீங்க, தாசில்தார் கூப்பினாலாம் மீட்டிங்லாம் நான் போட்டுக்கிறேன். தண்ணியை காப்பாற்றி கொடுத்து இன்றைக்கி வரைக்கும் சேரிக்கு தண்ணி வந்து ஊருக்கு தான் இப்போ தண்ணி பத்தாது. சேரிக்கு எந்த நேரத்தில் திறந்தாலும் தண்ணி வரும், எந்த நேரத்தில் வேணாலும் மோட்டர் போட்டுக்கலாம். தண்ணி டேங்க்கு, தண்ணி மோட்டர்லாம் போட்டு அந்த வசதி தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். நீங்கள் வடமாநிலங்களில் சேரியில் இருக்கீங்களா ஊரில் இருக்கீங்க? சேரியில் தான் இருக்கேன் ப்ரோ. ஊரில் இருக்கிறதுக்கு நான் வடமாநிலம் போதே சேத்பட்டிலே இருந்துருக்கேன். சேரியில் அது ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லை. நம்ம சொந்த சமுதாயத்தோட உருண்டு பறந்து ஒட்டி வாழ்ந்தால் தானே அவங்க நினைவு நம்மோடு இருக்கிறாரு. தனியாக இருந்த ஒரு ஏஜென்ட்டாக நம்மோடு வாழ்விலும் சாவிலும் நம்ம செத்தா கூட மாறச்சாவும் நம்ம பொண்ணு இல்லை, அப்படிப்பட்ட இடத்துல வாழ்ந்தால் தான் அது ஒரு திருப்தி. அதான் என்னை பொறுத்தவரைக்கும் அந்த குரூப் டைனாமிக்ஸ்லாம் ஆப்பர்ச்சுனிசம் அதிகமாக இருக்குது. யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி? ஆப்பர்ச்சுனிசம், சந்தர்ப்பவாதம் ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லா ஜாதியிலையும். அதில் வந்து நமக்கு வேறு வழி இல்லாத சந்தர்ப்பவாதம் என்ற விதை வந்து ஆழமாகவே ஊன்றப்பட்டு இருக்குது பர சமுதாயத்தில் பிற சாதிகளால். அது வந்து உயர்ந்த ஜாதின்னு சொல்ல முடியாது. அதனால தான் நான் அடிக்கடி சொன்னேன் என்னென்னா, நமக்கு வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதி இல்லை, வீழ்த்தப்பட்ட ஜாதி. வீர் கொண்டு எழுதும் ஒரு நாள். நாம் தாழ்த்தப்பட்டதில்லை, வீழ்த்தப்பட்டவங்க மற்றவர்களால். காரணம் என்ன, நம்ம வந்து எமோஷனல்ஸ் எல்லாமே. அதாவது வயிறு ரொம்பனா மாப்பானியை மூட மாட்டேன்னு சொல்லுவாங்க. வயிறு நேரத்துக்கு பார்த்து நம்ம எல்லாத்தையும் திறந்து விட்டு பட்டு கிடப்பாங்க. அது வந்து யதார்த்தத்தை காட்டுற ஒரு மனப்பான்மை. அப்பேற்பட்ட இந்த யதார்த்தத்தையும் அவங்களுடைய சிம்பிளிசிட்டியும் பயன்படுத்திக்கிட்டு அவங்க வந்து எல்லா வகையிலும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டுக்கிறாங்க. என்ன சொன்ன இது ஒவ்வொன்றா பொறுமையை கையாளும். சலிப்பு வரக்கூடாது, கட்டாயம் சலிப்பு வரும். எல்லாம் ஹியூமன் டெண்டன்சி. இதில் சலிப்படையக்கூடாது தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக காஷியஸாக நான் இருக்கிறேன். சலிப்படையவே மாட்டேன். இது ஒன்று ஏன்னா இது வரலாற்று ரீதியாக நீண்ட காலத்தில் இந்த சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆளப்பட்டு, அடக்கப்பட்டு, மேய்க்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, சாய்க்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை ஒன்று எடுத்து நிமிஷத்துக்கு எவ்வளோ காலம் ஆகும். அது என் வாழ்நாளிலே அந்த ரிசல்ட்டை பார்க்க விரும்புனா நான் முட்டாள். என்ன மாதிரி முட்டாளுக்கு யாரும் இருக்க மாட்டேன். அதுக்கு உண்டான விதைகளை தூரும், நீர் ஊற்றும், பராமரிப்பு வேலையெல்லாம் செய்து வரும். அதே நேரத்தில் செகண்ட் லைன் லீடர் நம்ம இல்லாமல் போன பிறகு அந்த ஒர்க்கை வந்து நீண்ட காலத்தில் கொண்டு போகிறது. இப்போ இங்கே செகண்ட் லைன் லீடர்ஸ் நிறைய உருவாகிட்டு அது நம்ம ஃபிடல் காஸ்ட்ரோ அது ரோல் மாடல் என்று ஆக்சுவலி உருவாக்கியிருக்கிறோம். டேவிட் சேக்கிட்டார் என்ஜிஓ லெவலில் உருவாக்கியிருக்கிறோம். வாலண்டியர்ஸ் நேரம் ப்ரமோட் பண்ணியிருக்கிறோம். விவரங்கள் இப்போது புலவன்பாடி போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேடர்ஸ் வேணும் அப்படியே இருப்பாங்க. எங்கள் ஊரில் இன்னும் அந்த கேடர்ஸ்ன்னு வந்தால் எமோஷனலாக வரானுங்களே ஒழிய என்ன அந்த சட்ட நுணுக்கங்கள், அது சரியான விழிப்புணர்வு, எந்த செய்தி மக்களுக்கு கொண்டு போகிறோம், எதுக்காக அதை கொண்டு போகிறோம், என்ன செய்ய போகிறோம், இப்போ அதனுடைய விளைவு என்ன வரப்போகுது, அதை வைத்துக்கொண்டு நம்ம எப்படி இது பண்ணுறது, இந்த விவரங்கள்லாம் எங்கள் ஊரில் கம்மியாக இருக்குது.
ஒருவேளை ஜீசஸ் சொன்ன மாதிரி உள்ளூரில் எந்த இறைவாய்க்கு ஏற்றுக்க மாட்டாங்க, எந்த விவரமானவனை ஜீர்ணிச்சிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக தான் பார்ப்போம். என்ன ஆயிட்டா நல்லா இருக்கிறியாண்ணா, அது நல்லா இருக்குன்னு சொத்தா போனோம் முனுக்க நான் வச்சேன் எனக்கு ஆகுதுன்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் யதார்த்தங்கள் குறைஞ்சி போச்சு. அபூர்வங்கள்லாம் வந்து இப்போ அபூர்வம் வந்து சாதாரணமாகி போகுது, சாதாரண காரியங்கள் வந்து அபூர்வமாகி போச்சு. இது அதர்வே போகுது. இதை வந்து நம்ம மாற்றி போட்டாங்கன்னா இல்லை பின்னு மாற்றி ஆட்டிக்கணும். கண்டிப்பாக இதுக்கும் நம்ம சலிச்சிக்கூடாது. ஓகே சரி ஆச்சா, சரி வரேன் ஆச்சா, லீவு 2 நாளைக்கு வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இப்படி கேட்கும்போது ஏற்பட்ட வடுவும் புண்ணான இதயம்னா மேட் மீ டு கோ பேக் டு மை வில்லேஜ். நம்ம அப்போனா வெளியில் இருந்துட்டு வசதியாக வாழ்ந்துட்டு 2-3 நாள் வந்து விசாரிக்க வரும்போது தானே மக்களுக்கு புண்பட்டு போகுது, இதயம் வலிக்குது அவங்களுக்கு. எங்கே வசதியாக இருக்கிறோம், எப்போனா ஒரு தடவை வரான் சேர்த்து நான் வரான் கேட்டு போகிறான்னு. ஸோ என்றைக்குமே இப்போ எப்போதுமே ஃபுல்லாக கூட இருந்தா அவங்களுக்கு ஒரு 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 சந்தோஷம். இதுக்கு தான் நம்ம புள்ளக்கிறான் சத்திக்கிறான் ஓடுப்பா சத்தியங்கிறான் கூடு அவர் பார்த்துக்காருப்பா எல்லாத்தையும். அதான் ஸோ இப்போ அதான் ஸ்ரீபால் சொன்ன மாதிரி availability is better than your ability. You should be always available for the people, for the common. So I made it in my book because I should start within myself. அதான் முதல்ல என்னிலேருந்து ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் இந்த செய்தி இதர எங்களுக்கு கொடுப்போம், ஏற்றுக்கிறோம் அவங்களும் ஒன்றா வச்சு இது இம்பாக்ட் பெரிய அளவில் கொண்டு போகலாம் எதிர்காலத்தில். அதனால் இது வந்து we don't have for anything any ready-made answer or a ready-made solution. Only constant effort gives you the result. May not be 100%, maybe 30%, 60%, depending on our commitment, our dedication, and availability, time we spend for the cause. Depending on, accordingly, we will have the result. So I have strong belief always in the team effort. A single man cannot do here and there zigzag, shock, shake. He or she can do. But if it happens to be a team's effort, that will have an impact really on the whole society in so many aspects. I don't know whether I confused you or I was clear in my statements regarding my work, what I have been trying to. இப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயம், ஜாதிகள் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதி பேர்லாம் என்னென்ன ஜாதிகள் இருக்குன்னு சொல்லுங்க. ஆதிக்க ஜாதியிலும் சரி, தலித் ஜாதியிலும் சரி, இது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுடைய லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய கேட்டிருப்பீங்க.